வணக்கம். வாங்க இன்றைக்கி சூப்பரான சுவையான முறுக்கு வத்தல் பார்க்கலாம். நிறைய சின்ன சின்ன டிப்ஸ் உள்ளே சொல்லியிருக்கேன், அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது புழுங்கரிசி நொய்யில் தான் இந்த வத்தல் போட்டிருக்கேன். 2.5 படி புழுங்கரிசி நொய்க்கு 1/4 படி ஜவ்வரிசி எடுத்து முதல் நாளே ஊற வச்சு அரைச்சி வச்சுருக்கேன். பச்சை மிளகாயை அரைச்சி வச்சுருக்கேன். 2.5 படி நொய்க்கு 4 பங்கு, அதாவது 10 லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி சூடானதும் பெருங்காயம், உப்பு, சீரகம், அரைச்சி வச்சுருக்க பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க விடணும். வேறு எந்த கெமிக்கலுமே சேர்க்கலை. சோடாப்புலாம் நான் இதில் போடவே இல்லை. ஆனாலும் வாயில் போட்டதும் கரையிற அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த வத்தல். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜவ்வரிசி மாவு கலவையை உள்ளே ஊற்றி கிண்டணும். ஊற்றும்போது கிண்டிக்கிட்டே இருக்கணும், கைவிடாமல் கிண்டணும். ஆவி அடிக்கிறதுல நான் ஊற்றுனதெல்லாம் தெரியல வீடியோவில். கையெடுக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும். கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் கிண்டுறதை நிறுத்தணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அது நல்லா கெட்டியாகி வர்றது நமக்கே தெரியும். வேக வேக அந்த வித்தியாசம் நல்லா தெரியும். நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு கண்ணாடி பதம் வந்துடும். கொதித்ததுக்கப்புறம் நம்ம மூடி போட்டு வேக விட்டுறலாம். அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். பாருங்கள், நல்லா திக்காயிடுச்சு. இப்போ கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு மேலே நல்லா மூடி போட்டு வேக விட்டுறலாம். நல்லா வெந்துருச்சுன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா, தண்ணியில் கையை நினச்சிட்டு தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாது. அங்கே பாருங்கள், என்னோடய விரலோட அச்சு உள்ளே பதியுது. ஆனாலும் கையில் ஒட்டலை பாருங்கள். இந்த பதத்தில் இறக்கிடலாம். மாவு நல்லா வெந்தால் தான் வெடிக்காமல் இருக்கும். இதுக்கு நான் முறுக்கு உரெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் புழியல. வீட்டில் இருந்த எண்ணெய் கவரு, அப்புறம் மாவு வாங்கின கவர் இருந்துச்சுன்னா கீழே சின்னதாக ஓட்டை போட்டுக்கிட்டு மருதாணி கோன் மாதிரி நான் அதை யூஸ் பண்ணி தான் புழிஞ்சேன். அழகாக வந்துச்சு புழியறதுக்கு. வத்தலும் நல்லா வெடிக்காமல் நீட்டாக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஒரு 2 மணி வரைக்கும் தான் இதை நான் படுக்கையில் போட்டு காய விட்டேன். அதுக்கப்புறம் தூக்கி கொடியில் கட்டி விட்டுட்டேன். அப்போ தான் பின்னாடி பக்கமும் உலரும். அதுக்காக நல்லா பாருங்கள் காஞ்சிருச்சு. இழுத்தா கம்பி கம்பியாக வருது பாருங்கள். அப்படியே படல் படலாக வரும், சரசரமாக அழகாக. இப்படி வரலைன்னா கொடியில் கட்டி விட்டு அந்த வத்தல் பொழிஞ்சதுக்கு பின்னாடி பக்கமாக நல்லா தண்ணி தெளிக்கணும். தண்ணி தெளித்து ஒரு 2 நிமிஷம் ஊற விடணும். எல்லா இடமும் படுற மாதிரி தண்ணி தெளித்து ஊற விடணும். நல்லா ஊறின அப்புறம் 2 பக்கமும் பிடிச்சிட்டு உதறினோம்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே கொட்டிடும். என் சேனலை நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது பாருங்கள், இது மாதிரி 2 பக்கமும் பிடிச்சிட்டு உதறினோம்னா உள்ளே கொட்டிடும். மறுநாள் இது எல்லாத்தையும் எடுத்து நல்லா வெயிலில் காய வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா காயணும், இல்லாட்டி பூச்சி வந்துடும். இது பாருங்கள் இப்படி நல்லா காஞ்சிருக்குன்னு, கம்பி கம்பியாக காஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ பாருங்கள், வறுத்து பார்க்கலாம். செவக்கெல்லாம் இல்லை. புழுங்கரிசி நொய்ங்கிறதுக்காக கருப்பாக கலர் கம்மியாகவும் இல்லை. பாருங்கள், நல்லா வெள்ளையாக தான் இருக்குது. ஒரு முறை இது மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.